நான் உங்களை பக்கத்துல உட்கார வச்சு நான் வந்து மணப்பாறைக்கு கார் ஓட்டிட்டு போறேன். இப்ப எதை விடுறது? என்னைய விடுறீ ஓடிடுறேன். அங்க மாடு வருது. ஆத்தடி நான் வரலமா. யார் வீட்டு மாடோ? ஐ எம் a driving master. ஓகே ஓகேவா? ஐ எம் a senior driver. ஓகே புரியுதா? சொல்லி தொலை. கண்ணெல்லாம் கலங்குது, பயமா இருக்கு. வேணாம். பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் நிதானம் சொன்னேன்ல, ரெண்டாவது கவனம், மூணாவது தைரியம். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். நான் கூட இறங்கி ஓடிடுவேன். சீட் பெல்ட் போட உள்ள மாட்டிக்குவோம். ஐயோ எங்க ஸ்டீரிங், எங்க கியர், ஆக்சிலரேட்டர் எதையுமே காணோம். நான் பேசாம இதுலயே போய் கத்துக்கிறேன். எங்க டிரைவிங் ஸ்கூல்ல இல்ல. இப்ப வந்து இன்னைக்கு ஒன்று, அதான் ரெண்டுல ஒன்று பாக்குறோம். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் என்னமா பண்ற? ஐயோ எங்க ஸ்டீரிங், எங்க கியர், ஆக்சிலரேட்டர் எதையுமே காணோம். டேய், மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். அந்த சீட்ல எப்படி அதெல்லாம் இருக்கும்? நான் கார் ஓட்டுற மாதிரி கனவு கண்டேன். கார் ஓட்டுற மாதிரி கனவு கண்டியா? இதெல்லாம் கனவுல மட்டும் தான் நடக்கும், சரியா? நிஜத்துல கனவுலாம் காணாத. ஓட்டி காட்டுறேன். கார் ஓட்ட கத்து கொடுங்களேன். கார் ஓட்ட கற்று தரேன் உனக்கு, அவ்வளோதானே? சரி வா, சிம்பிள் மேட்ரு. ஓட்டலாமா? உன் கனவை நிஜமாக்குறது தான் என்னுடைய வேலை. முறையா கார் ஓட்ட போறேன், வலது கால வச்சு போலான்னு பார்த்தேன். பரவாயில்ல. ஓகே வாங்க வாங்க. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஓகே, வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா? தயாரா இருக்கியா? ரெடி. தைரியமா இருக்கியா? ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சரி, கார் ஓட்டுறதுல ஒரு முக்கியமான விஷயம், முதல் உனக்கு என்ன தேவை அப்படின்னா, கார் தேவைன்னு சொல்லாத, செம்ம கடுப்பாயிடுவேன். ஜோக் ஜோக் இல்லையா? முதல்ல நிதானம் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? நிதானம் தேவை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆக்சலரேட்டரையோ பிரேக்கையோ நம்ம ஸ்டேரிங்கையோ வேகமாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்போ நீ வந்து ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, கீ ஆன் பண்ணு. இது போட்டுக்கிறேன். என்ன போட்டுக்கிறேன்? சீட் பெல்ட். சீட் பெல்ட் போட்டுக்கிறியா? வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இதெல்லாம் கரெக்டாக தெரியும் உனக்கு. சேஃப்டி, சேஃப்டியான விஷயங்கள்லாம் கரெக்டாக தெரியும். ஏன்னா மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ஆள், என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஓகே போடல இரு, நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட இறங்கி ஓடிடுவேன். சீட் பெல்ட் போட உள்ள மாட்டிக்கோம். வெளியே தான் மாமா சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ நீ வந்துட்டு கீ ஆன் பண்ணுங்க. 2-3 தடவை ஆன் பண்ணணும். டைம் பண்ணிட்டேன். 2 டைம் பண்ணும்போது லைட் எரியுது. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்ததாக டைட்டாக இருக்கும், அதை அப்படியே ஆன் பண்ணோன்னா அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஆன் ஆயிடுச்சு. அப்போ ஓகே, ஏசி போட்டுக்கலாம். நீதான்டா காப்பாற்றணும். சரி, இனிமேல் நீங்கள் வந்து எங்களுடைய F1 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டிரைவரை தான் பார்ப்பீங்க. ஓகேவா? பால் வால்கர் வண்டி ஓட்ட போகிறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சரி, உன்கிட்ட வந்து வண்டியை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டிய இருக்குது. ஸ்டியரிங்னா எது? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? ஸ்டீரிங்னா இதுவா? நான் ஏதாச்சும் ஸ்டேரிங் டி ஸ்டேரிங் இது ஐயோ கடவுளே, இது பேர் மறந்து போச்சு. ஐயோ, அது கியரு. ஸ்டீரிங். நான் மறந்துருச்சு. இப்ப மறந்துருச்சு. ஐயோ, இதுக்கே பதட்டமா? ஸ்டேரிங்னா என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு பதட்டமா உனக்கு? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதுதானே ஆரன். அதுதான் ஆரன். எனக்கு பதட்டமா இருக்கு.
அடிக்குது ஒழுங்கா அடிக்கல நான் அடிப்பேன் உன்னை பாத்துக்க. நான் இப்போ வந்து யாரு உனக்கு? ஐ எம் டிரைவிங் மாஸ்டர். ஓகே ஓகேவா? ஐ எம் சீனியர் டிரைவர். ஓகே புரியுதா? சொல்லி தொலை. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இப்போ எது ஆக்சலரேட்டர், எது பிரேக், எது கிளட்ச்னு சொல்லு. ஏபிசி. ஏபிசி தான். எது ஆக்சலரேட்டர்? ஆக்சிலேட்டர் எதுன்னு தெரியலையே. இதுவா ரெண்டுத்துல ஏதோ எதையாவது ஒண்ணு லைட்டா அழுத்தி பாரு. வண்டி நியூட்ரல்ல தான் இருக்கு. என்ன ஆகுது? ஒண்ணுமே ஆகல. அத அழுத்து. அம்மாடி, அதுதான் ஆக்சிலேட்டர். இதுதான் ஆக்சிலரேட்டர். ஓகேவா? இந்த பக்கம் இங்க இருந்து A B C பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நடுவுல பிரேக், இந்த பக்கம் கிளட்ச். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு ரைட் லெக்ல இருக்கிறது தான் ஆக்சிலரேட்டர். அதனால இப்படி. ஓ, நீ அப்படி வரியா? ரைட் லெக்ல இருக்கிறது ஆக்சிலரேட்டர், நடுவுல இருக்கிறது பிரேக், லெஃப்ட்ல இருக்கிறது கிளட்ச். குளுருது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இத. பயத்துல என்னால முடியலடா. இப்போ வந்து பிரேக்ல கால் வச்சுக்கோ. கண்ணு தெரியல. நீ முதல்ல கண்ணாடியை கழட்ட. உன் கெட்ட கேட்டுக்கு இந்த கூலி கிளாஸ் வேற. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நல்லா. ஐயோ, திட்டவும் முடியல. பிரேக்க ஃபுல்லா அழுத்திடணுமா? பிரேக் அழுத்திக்க, நல்லா பிரேக் அழுத்திக்க. இப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண போறோம். பிரேக்க மட்டும் தான் அழுத்தணுமா? ஆமா, ஹேண்ட் பிரேக் இது. இது என்ன பிரேக் இது? இப்படி அமுக்கிட்டே இப்படி உட்கார்ந்துக்கணும். அவ்வளவுதான், அழுத்து. ஒரு டைம் அழுத்திட்டியா? ஹேண்ட் பிரேக் இது. ஹேண்ட் பிரேக் இது. இது ரிலீஸ் பண்ணவே சொல்ல ரிலீஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. பண்ணிட்டேன். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பிஸ்கட். கடலை மிட்டாய். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. மான மரியாதை எல்லாம் போகுது. ஓகே. இது என்ன இன்னும் போகவே ஆரம்பிக்கல. இன்னும் போகும் பாரு. சரி, மூச்சு வாங்குறது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ கிளட்சை அழுத்து. பிரேக்கை விட்டுறாத, கிளட்சை அழுத்து. இப்படி நீ தேடி நீ உத்து பார்த்து கிளவி மாதிரி அழுத்துன்னு வச்சுக்க. முன்னாடி கொண்டு போய் நேரா விட்டுற வேண்டியதுதான். கால் எட்டலையே, இந்த சீட்டு முன்னாடி. கால் எட்டலையா? சீட்டு முன்னாடி தள்ளு. இப்ப எதை விடுறது? என்னைய விடுறீ, ஓடிடுற. ரைட்லா, ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. கீழே வச்சாதானே முன்னாடி தள்ள முடியும். சரி, ஹேண்ட் பிரேக் போட்ட எல்லாத்தையும் விட்டுரு. காலை விட்டுரு. எதை விடுறதா? ஓகே. சீட்டை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறியா? இல்ல இது இப்படி இருந்தா தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சரி ஓகே. இப்போ பிரேக் அழுத்திக்க. பிரேக் அழுத்தி. ஒரு நிமிஷம், கால் அரிக்குது. ஒரு நிமிஷம். ஐயோ, அழுத்திட்டேன். கிளட்சையும் அழுத்திட்டியா? சரி, ஹேண்ட் பிரேக் எடுங்க. இப்போ போட்டேன் நான் ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. அழுத்து, அதை நல்லா ப்ரெஸ் பண்ண, டைட்டா இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? எப்பயுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேண்ட் பிரேக் எடுக்கும்போது பிரேக் அழுத்திக்கணும். முன்னாடி பின்னாடி எதுவும் வண்டி நிற்கிதான்னு பார்த்துக்கணும். சரியா? பிரேக் அழுத்தாம ஹேண்ட் பிரேக் எடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி உள்ள வண்டிலையோ முன்னாடி உள்ள வண்டிலையோ வண்டி இடிச்சிரும். ஓகே, இப்போ கிளட்சை மிதிச்சிருக்கியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட போற. கியர் போட்டா இனிமே விளையாட்டு கிடையாது, வண்டி மூவ் ஆயிடும். சரியா? ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு, சரி இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடு, அப்புறமா சொல்றேன் என்னன்னு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. ஓகேவா? இதுல வந்து கியர் இருக்குது, பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. கிளட்சை ரிலீஸ் பண்ணா, இருமா ஒரு நிமிஷம். கிளட்சை வந்து ரிலீஸ் பண்ணா டப்புன்னு ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. இங்க பாரு, கால் இப்படி கிளட்சை அழுத்தி இருக்கிற. இங்க பாரு, லேசா கிளட்சை ரிலீஸ் பண்ணணும். ஃபுல்லா எடுத்துடக்கூடாது. லேசா ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். லேசா ரிலீஸ் பண்ணு. பயமா இருக்கு. பிரேக் மிச்சிட்டு இருக்கியா? பிரேக்ல லேசா கால் எடு, அப்பதான் வண்டி மூவ் ஆகும். பிரேக்ல கால் எடுத்துரு. லேசா கிளட்சை ரிலீஸ் பண்ணு. லேசா ரிலீஸ் பண்ணு கிளட்சை. லேசா பொறுமை. லேசா அப்படி லேசா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு சத்தியமா. நான் கார் ஓட்டவே கத்துக்கல. கனவுல மட்டும் இவ்வளவு ஸ்டைலா வந்த இறங்கி. This is an unwanted statement irrelevant to the current situation. இறங்கி தானடா வந்தேன், ஓட்டுனேன்னு கேக்குறியா? எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது, பயமா இருக்கு. வேணாம். வண்டி ஆன்ல இருக்கா இல்லையா? ஆன்ல தான் இருக்கு.
ஆஃப் ஆகலல்ல? ஓகே, என்ன பண்ற? கிளட்ச் அழுத்திருக்கியா? ரெண்டுமே அமைக்கி இருக்கேன் கிளட்ச். என் பக்கம் வேற கண்ட்ரோல் இல்ல. நான் பேசாம இதுலயே போய் கத்துக்கிறேன். எங்க டிரைவிங் ஸ்கூல்லையா? வேணாம். இல்ல, இப்ப வந்து இன்னைக்கு ஒன்று அதான் 2ல 1 பாக்குறோம். ஓகேவா? கையெல்லாம் விறக்குது ஏசி. டேய், இந்த ஏசியை மட்டும் நல்லா ஆப்ரேட் பண்ற நீ. சரி, நம்ம நம்பிக்கையோட இங்கே பாரு, பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் நிதானம் சொன்னேன்ல, 2வது கவனம், 3வது தைரியம். ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. சரியா? அதுக்காக வந்து நான் தைரியமாக இருக்கிறேன்னு கொண்டு போய் நேராக ஏற்றிடாத. ஓகேவா? லேசாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை ஏதாவது கண்ட்ரோல் மீறி போகிற மாதிரி இருந்ததுன்னா கிளச்சை அழுத்தி பிரேக் அழுத்துங்க. பொறுமை 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 பொறுமையாக. லைட்டாக திருப்பு, லைட்டாக ஸ்டேரிங் திருப்பு. அவ்வளோ வேகமாக போகக்கூடாது. பொறுமையாக இருக்கு, பொறுமையாக ரிலீஸ். மாடு வருது. ஆத்தடி, நான் வரலம்மா. அம்மா, யார் வீட்டு மாடோ, நம்மளால முடியாது சாமி. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. நேரம் சரியில்லை, சீக்கிரம் போ. ஆமா, சீக்கிரமா போயிடாத. அப்புறம் பார்த்து சீக்கிரம் போ. சரி, இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? இங்க பாரு, பொறுமையா கிளச்சை ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிற. இந்த காலு வலிக்குது, எப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா? இல்லம்மா, லேசா கிளச்சை ரிலீஸ் பண்ணு. பொறுமை பொறுமை பொறுமை. நீ வேகமா ரிலீஸ் பண்ற. அவ்வளவுதான் ரிலீஸ் பண்ணணும். அதை விட கம்மி பண்ணு, அதை விட கம்மி பண்ணு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் போகணும். நீ வந்து என்ன பண்றன்னா, இங்க பாரு, காலை கிராஜுவலாக பண்ணணும். இப்படி விட்டு விட்டுலாம் பண்ணக்கூடாது. இங்கே பாரு, இவ்வளோ தூரம் லைட்டாக தூக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் ரிலீஸ் பண்ணால் தான் வண்டி போகும். ரெண்டுமே இப்படிதான் இருக்கு. பிரேக் இவ்வளோதான், கிளட்ச். ஆமாம் ஆமாம், பிரேக் அவ்வளோதான் இருக்கும். நீ என்ன பண்ணுற தெரியுமா? பயத்தில் பிரேக்கே அழுத்திட்டே இருக்கியா? நீ என்ன பண்ணுற தெரியுமா? லைட்டாக கிராஜுவலாக அந்த கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணு. பிரேக்லேருந்து கால் எடுத்துரு. அந்த கிராஜுவலாக கிளச்சை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அப்படியே இருக்கணும். நீ வந்து விட்டு விட்டு அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணாத. அந்த கிராஜுவலாக இவ்வளோ தூரம் தூக்கினா அவ்வளோ தூரம் வை. ஒரு ரொம்ப சீரான ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி போகும் பொறுமையாக. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோ. அதே அப்படியே வை, அப்படியே வை, அப்படியே வை, அப்படியே வை, அப்படியே வை. ஸ்பீடாகுது, அப்படியே வை, அப்படியே வை, அப்படியே வை. திருப்பு திருப்பு ஸ்டேரிங்க, பொறுமையாக திருப்பு, பொறுமையாக திருப்பு. கிளச்சை கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக திருப்புங்க. நல்லா திருப்புங்க ஸ்டேரிங் நல்லா கை மாற்றுங்க. அவ்வளோதான் அழகாக ஸ்டைலாக. சூப்பர் சூப்பர். பொறுமையா நல்லா திருப்புங்க. சூப்பரா இருக்கு. பொறுமையா திருப்புங்க. திருப்புங்க, அழகா திருப்புங்க. அப்படியே திருப்புங்க, நல்லா திருப்புங்க. அப்படியே போதும். அப்படி இருக்கட்டும். திருப்பு அங்கே போயிடலாம் நம்ம. திருப்புங்க பொறுமையா. கிளச்சு அப்படிதான். அவ்வளோதான் கிளச்சு. நல்லா இல்லை இரு. சரி, பொறியா அப்படியே போ. ரைட்டில் போ. பொறுமையா அழகா அங்கே போய் வரலாம், ஓரமாக போய் வரலாம். பொறுமையா. கொஞ்ச நேரம் அப்படியே ஃபர்ஸ்ட் கியர்லேயே ஓட்டி பார்க்கணும் பொறுமையாக. உனக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் மட்டும் பார்த்துக்க பொறுமையா. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க, கொஞ்சம் ஸ்லோவாக போ. ஓகேவா? ஜாலியா இருக்கு. ஜாலியா? என் பிள்ளைக்கு ஜாலியா இருக்கா? இப்போ இந்த சக்கரம் எங்க இருக்கு? நேரா இருக்குமா, சைடுல இருக்குமா? அந்த சக்கரம் நாலுமே கீழே தான் இருக்கும், வண்டி கீழே தான் இருக்கும். ஐயோ, இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நீ போ, லைட்டா மூவ் பண்ணி பார்த்தனா தெரியும். லைட்டா வண்டி வளையுதா இல்ல? நேரா தான் வச்சிருக்கிற. பொறுமையா அப்படி போய் கொஞ்சம் வளையலாம். பொறுமையா. ரைட் திருப்பி. கீழே ஏதோ கிடக்கு. இன்னும் பிளைனான கிரவுண்டா இருந்தா உனக்கு இந்த ஃபுல் இடமும் கிடைக்கும். ஏதாச்சும் கண்ணாடி பாட்டில் ஏதாவது கடந்ததுன்னா பஞ்சர் ஆயிடும் டயரு. அதுதான் குண்டும் குழியுமா மழை பெஞ்சனால ஒரு மாதிரி சகதியாக இருக்குது. அழகு. அவ்வளோதான். நேராக போங்க. ஸ்ட்ரைட் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. அது இங்கே வரணும். பொறுமையாக போங்க. பொறுமையாக சீராக பண்ணணும், விட்டு அழுத்தக்கூடாது. சீராக கிராஜுவலாக. இப்போ ரைட் திருப்பு. லெஃப்டில் இடம் இல்லை. பொறுமையாக. ஓகேவா? பொறுமையா அழகா அங்கே போய் திருப்பணும். அழகா. சரி, ஆள் போகிற அதோட போயிடுவார். சரி, பார்த்து பொறுமையா இருக்கிற நல்ல வயக்காட்டில் டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கிற சாணியை பூரா ஏற்றிட்டு இருக்கிற. சரி, பொறுமையா ரைட்டில் அழகா. சூப்பர். இவ்வளோ அழகா ஓட்டுறிய. ஜாலிதான். பார்த்து திருப்பு. புதருக்குள்ள போதும், அந்த பக்கம் திருப்பு. சூப்பராக ஓட்டிடலாம். நீ கவலையே படாத, நான் இருக்கிறேன். உனக்கு என்ன, லேடிஸ்னால் வந்து வீட்டில் தான் இருக்கணும்,
கார் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது அப்படிலாம் இருக்குதா என்ன? எல்லாரும் 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 எல்லாமே கற்றுக்கணும். ஆனா நான் அப்படி இல்லடே. சூப்பர், வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. என் பிள்ளையுடைய கனவு நினைவாயிருச்சு. வருஷம் தெரியும் இந்த சீட்ல உட்காந்து நான் கார் ஓட்டணும்னு நினைச்சிருக்கேன். செம செம. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகா வண்டி ஓட்டினான்னு. என்ன வெக்கம் வந்துருச்சா அவனுக்கு? செம செம. உண்மையிலேயே வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வண்டியில் உட்கார வச்சு வண்டியை மூவ் பண்ண சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம டிரைவர் சீட்டில் உட்காந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சாவியே ஆன் பண்ணி வண்டி ஓட்டுது. நீங்கள் கூட நினைக்கலாம் வண்டி ஆல்ரெடி வந்து ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்துட்டு இந்த வீடியோ கார் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ தான், ஓகேவா? கார் கற்றுக் கொடுக்குற வீடியோ தான் எக்ஸாக்டாக. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபீல்லாம் வந்து எப்படி அவள் பயப்படுறாளா இல்லை தைரியமாக ஓட்டுறாளா அப்படின்றது அப்படியே வந்து நம்ம ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு முன்னாடிலாம் எந்த ப்ராக்டிஸுமே கிடையாது. ஜஸ்ட் நேற்று நைட்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன் மைண்டில் வந்து நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்றதை கரெக்டாக கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு முதல்ல நம்ம சொன்னதுமே ஃபர்ஸ்ட் கியரில் சூப்பராக இவ்வளோ நேரம் வந்து வண்டி ஆஃப் பண்ணாமல் வேற லெவலில் வந்து கார் ஓட்டியாச்சு. இனிமே செமையா அடுத்தடுத்த கியரில் வண்டி ஓட்டி ஓகேவா கலக்குறோம். அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் ஒரு 10 நாள் பிஸி போயிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ரெகுலராக நம்ம கார் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 1 மாசத்துல நான் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு நான் வந்து மணப்பாறைக்கு கார் ஓட்டிட்டு போகிறேன். நீ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நான் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு வருவேன். எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் நம்ம ஒரு அளவுக்கு மேலே ஓட்டும் போது உடம்புலாம் வலிக்குது நமக்கு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் கண்டிப்பாக லேடிஸ் வந்து டிரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அது டிரைவிங் தெரிஞ்சிருக்கிறது மஸ்ட்டு இந்த காலத்தில். ஸோ இந்த வீடியோவோட தான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லெவலில் ட்ரைவ் பண்ணுவேன்னு நான் உண்மையில நினச்சி பார்க்கல. ஸோ ஒரு ஜஸ்ட்டு வந்துட்டு கார் கற்றுக் கொடுக்குற வீடியோ தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. உனக்கு ஜாலி தானே? ஜாலி. வேற லெவல். வாழ்த்துக்கள். வெரி குட் வெரி குட். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. தேங்க்யூ தலைவா. பாய்.